ஒருத்தங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா அவங்க குருவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வச்சுருக்கணும். குருவோட சரியான வழிநடத்தலால் நம்ம இருந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையை சீக்கிரமாக ஜெயிச்சிடலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் சொல்கிறத கரெக்டாக கேட்டுட்டாங்கன்னா சொல்லுங்கள், அவங்க வாழ்க்கையில் நல்ல எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் ஆகிடுவாங்கல்ல. அது மாதிரி தான். ஸோ குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சா நம்ம பிள்ளைகள் எல்லாம் அறிவாளியாக இருப்பாங்க, நல்லா விளங்குவாங்க. இதுதான் முதல் விஷயம். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் தான் குரு. அதே மாதிரியே நம்மளோட வாழ்க்கையில் நாம் யாராவது ஒரு மகானை நம்ம வழிபாடு செய்யணும், அவங்கள குருவாக நினச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம நினச்சிட்டு பண்ணும்போது இறைவனோட பாதத்தில் சரணடைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அருணகிரிநாதரே எடுத்துக்கோங்களேன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகப்பெருமான அவர் குருவாக தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சுருக்கார். அதே போல தான் குரு அருள் ஒரு மனுஷனுக்கு நிறைவாக கிடச்சிச்சின்னா அவனோட வாழ்க்கை சீராகும் அப்படின்றது தான் இந்த விஷயம். நாளைக்கு 10/4/2025 வியாழக்கிழமை பிரதோஷ நாளும் சேர்ந்து வருது. இந்த நாளில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்க. குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியோட அருள் நம்ம பெறும்போது நம்முடைய ஜாதக கட்டத்தில் குருவால் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகும். அதே மாதிரி நாளைக்கு பிரதோஷ காலத்தில் நம்ம போயிட்டு நந்தி தேவரை போயிட்டு வணங்கணும் அப்படின்னு சொன்னால், அவரை குருவாக நினச்சி நம்ம வணங்கினோன்னா நம்மளுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். நந்தி தேவர் எல்லா விஷயத்தையும் நல்லதாக பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி சிவன் கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்து நந்தி தேவரை பார்த்து வணங்கி இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெறும். நந்திகேஷி மகாயாக சிவதயா நபராயண கௌரி சங்கரேஸ்வர்தம் அனுக்ராம் தாது மகாஷாய. இந்த மந்திரத்தோட விளக்கம் என்னன்னா, நந்திகேசினா நந்தி தேவரை போற்றுற ஒரு பெயர். மகா யாக அப்படின்னா பெரிய யாகம், பிரம்மாண்டமான வழிபாடு. சிவதயா அப்படின்னும் போது சிவபெருமானோட கருணை. நாராயணா அப்படின்னும் போது நாராயணோட அருள். கௌரி சங்கரேஸ்வத்தம் அப்படின்னும் போது கௌரினா சக்தின்னு குறிக்குது, சங்கரன்னா சிவனை குறிக்குது. இவங்க 2 பேரோட சேவையால் விளங்குபவர். அனுகிரகம் அப்படின்னும் போது அருள் பாக்கியம். தாது மகாசாயன்னும் போது தாதுக்கள்ன்றது உடல் உறுப்புகள், மற்றும் மகஸ் அப்படின்னும் போது விளக்கம் ஆகியவற்றோட மூலம் விளங்குவர். அப்படின்னா சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஸ்லோகம் நந்தி தேவரை போற்றி சிவபெருமானோட அருளை பெற்று தருமாறு நம்ம கேட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. நாளைய தினம் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியலனாலும் பரவாயில்ல, வீட்டிலேயே விளக்கேற்றி சிவபெருமானையும் நந்தி தேவரையும் மனமுருக பிரார்த்தனை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி சிவனது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக கும்பிட்டு பாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.